ஓம் சிவம். அன்பே சிவம், அனைத்தும் சிவம், முற்றும் சிவம், முடிவும் சிவம், முதலும் சிவம். அன்பே சிவம். இயற்கையின் தத்துவத்தின் தான் உலகம் இயக்கமாகிறது. அதன் அடிப்படையில் கணவன் மனைவி உறவு என்பது பெண்களுக்கு திருப்திகரமாக இல்லாத நிலையில் இன்று வந்து தள்ளப்பட்டுள்ளது. அதுக்கு லேகியம் ஒன்று விற்பனை செய்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? இயற்கை வளம் வேகமாக அழிந்துவிட்டது. அதாவது மாட்டு வண்டிகள் ஓடும்போது காளை மாடுகள் எல்லாம் அதிக அளவில் நடமாடும்போது இது போன்ற நிலையில் வந்தது உண்டா? கிடையாது. இன்று காளை மாடுகள் எல்லாம் அது இறைச்சிக்கு கொண்டு செல்கிறார்கள். ஒரு காளை மாட்டை வைத்து அதுக்கு தேவையான உணவு கொடுக்காமல் பல வகை உணவு தந்து அதனுடைய விந்து எடுப்பதற்காக ஊசி போட்டு விந்து வெளியேற்றி ஊசி மூலமாக பசுமாட்டுக்கு செலுத்துகிறார்கள் செயற்கை முறையில். இதனால் தான் பெண்களுக்கு திருப்திகரமான இன்பம் இல்லாமல் செல்வதற்கு காரணம் அந்த காளை மாடுகள் அழிந்ததினாலே. இயற்கை தத்துவம் இறைவன் கூறும் பதில், மனிதன் பிறக்கும் முன்னே பல ஜீவராசிகள் பிறந்தது. அதில் மாடும் ஒன்றுதான். மாடு இருப்பது மாடு இயற்கையாக ஒன்று சேர்ந்தால்தான், இனப்பெருக்கி சேர்ந்தால்தான் மனிதனுக்கு இன்பம் தரும் என்பது இயற்கையின் நீதி. இன்று காளை மாட்டில் சேர்க்கை விடுவதில்லை. இயற்கையாக செயற்கை மூலமாக செயல்படுகிறார்கள். அதற்கு காரணம், ஒரு மாட்டிலிருந்து எடுப்பதனால் இன்பம் கிடைக்காது. பல மாடுகள் மனிதன் பிறக்கும் பல மாடுகள் இருந்ததுனாலே அந்த மாடு இருந்தால் மனிதன் பிறப்பான். இதுதான் இயற்கை நீதி. அந்த வகையில் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையின் இயற்கை பெண்களின் கணவன் மனைவி உடல் உறவு பல வகையில் செயல்படுவது உண்டு. பல வண்ணமாக இருக்கும். அதில் இன்று ஒரு மாட்டில் இருந்து விருந்து எடுப்பதனாலே பெண்களுக்கு தேவையான இன்பம் கிடைப்பதில்லை. அதனால் லேகியம் வாங்க நிலைக்கு வந்துள்ளது. அந்த லேகியம் நிலையானது அல்ல. அதாவது டாக்டரிடம் ஊசி போடுவது உடல்நிலை குணமானதோ மீண்டும் நோய் வருவது போன்றுதான் இது முழுமையாக எதுவும் திருப்தி கிடைக்காது. ஆகையினால் இந்த இயற்கை வளம் வர வேண்டும் என்றால் காளை மாடுகள் ஊசி போட்டு மாட்டுக்கு இனப்பெருக்கி சேர்க்கக்கூடாது. இயற்கையாக காளை மாட்டுகளை கொன்றுவிடாமல் அதை இனப்பெருக்கி சேர்க்க வேண்டும். இது யார் செயல்பட வேண்டும்? அரசு செயல்பட வேண்டும். இது கொண்டு வந்ததே அரசு தான். காரணம், அது நிறைய உங்களுக்கு தத்துவம் நிறைய உள்ளது. அதில் கூற இன்று நேரம் கிடையாது. இது அனைத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் இயற்கை வளத்தை அழித்து செயற்கை மூலம் கொண்டு செல்வதே அரசே. அந்த அரசு தான் இன்று இந்த நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது. இது மட்டுமல்ல, எத்தனையோ செயல்கள். இன்று மோடி அவர்கள் நம் இந்தியாவை சேர்ந்தவர்கள். இந்திய நாட்டில் ஜீவராசிகளை மதிப்பவர்கள், எதையும் உயிர்களை நினைத்து உருங்கும் எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் இது போன்ற அவர்கள் மோடி குற்றம் செய்ததாக வீடியோவில் எடுத்து காட்டி வருகிறார்கள். அமெரிக்காவில் உள்ள ட்ரம்புடன் சேர்ந்து செயல்பட்டார் என்று. அமெரிக்கா எதற்காக சென்றார்? போர்க்களம் அவ்வப்போது தொடக்க அவர் முற்படும் போதெல்லாம் மோடி அவர்கள் சென்று அதற்கு தேவையான அறிவுரை குறித்து அதை கையெழுத்து வாங்கி கொண்டு வருகிறார்கள். இதை வைத்து அவர்கள் மோடியை ஜெயின் செய்து அவர் குற்றம் செய்ததாக செல்போனில் பதிவு செய்துள்ளார்கள். இதற்கு காரணம் யார்? எம்மால் பொறுத்தவரை உரைக்கும் ஒரே பதில், இதை காட்டி கொடுப்பவன் தமிழன்தான். வேறு எந்த நாட்டை சேர்ந்தவரும் இல்லை. என்னை பொறுத்தவரை கூற முடியும். உண்மையே அதுதான். இறைவன் கூறும் பதிலும் அதுதான். தமிழனுக்கு தான் காட்டி கொடுக்கும் இந்த கிரிமினல் மூளை உள்ளது.
மற்ற எந்த நாட்டுக்கும் இது போன்ற நிலை கிடையாது. அவரெல்லாம் மனிதாபிமானத்தால் சற்று யோசித்து செயல்படுகிறார்கள். யோசித்து செயல்படாத ஒரு மனிதன் தமிழ்நாட்டில் தான் உள்ளான். அன்று வீரபாண்டியன் கட்டபொம்மன் ஆண்டும் காலத்திலே வெள்ளையனுக்கு வீரபாண்டியன் காட்டி கொடுத்தது ஒரு தமிழன்தான். வீரபாண்டியனை காட்டி கொடுத்ததால்தான் வீரபாண்டியன் வெள்ளையன் தூக்கிட்டான். அதே போன்றுதான் இன்றும் தமிழன்தான் மோடி அவர்களை எதிர்த்து அவர் கொண்டு வரும் நல்ல திட்டங்களை இந்த மாநில சர்க்காருக்கு இடைஞ்சலாக உள்ளது. ஆகையினால் மோடி அவர்களை கீழ்த்தரமாக கொண்டு செல்லவே இது போன்ற செயல்களெல்லாம் செயல்பட்டு வருகிறது தமிழ்நாட்டு அரசு. அதையெல்லாம் இதை மக்கள் முழுமையாக உணர வேண்டும். எத்தனையோ நன்மைகள் இன்று செய்து வருகிறார்கள் மோடி உணவுப் பொருளுக்காக. இல்லை என்றால் இந்த மாநில அரசுகள் கருவிகளை அயல்நாட்டிற்கு அமெரிக்காவுக்கு சென்று கருவிகளை கொண்டு வந்து பசுமைகளை மரங்களை அழித்து காற்று இல்லாமல் செய்து உணவு இல்லாமல் செய்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். நன்மை செய்பவன் எப்பொழுதும் அவனுக்கு தீங்கு விளைக்கிறார்கள். இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும். இன்று டாக்டர்கள் அவர் மருத்துவம் படிக்கும்போது என்ன படிக்கிறார்கள்? நோய்க்கேற்ற மருத்துவம் படிக்கிறார்கள். ஒரு மனிதனிடத்தில் கிட்னி எடுப்பதும் லிவர், அதாவது குடலில் உள்ள ஈரல்களை எடுப்பதும் இது போன்ற நிலை டாக்டர் படிக்கும்போது எழுதி வைத்து உள்ளானா இறைவன்? கிடையாது. இந்த மூளை எப்படி வந்தது? யார் மூலியமாக வந்தது? யார் அதை உணர்த்தியது? யார் செயல்பட சொன்னது? அரசன் தானே. அரசன் தான் டாக்டரையும் அடிமையாகிவிட்டான், நீதிபதியும் அடிமையாகிவிட்டான். எதனால் அடிமையாக்கினான்? பணத்தால் அடிமையாகிவிட்டான். இவன் பணத்தை எதுக்கு சேமிக்க சொல்கிறான்? இவன் சேமிப்பது 50 ரூபாய், டாக்டருக்கு கொடுப்பது 5 ரூபாய், நீதிபதி கொடுப்பது 10 ரூபாய், இவன் சேர்ப்பது 50 ரூபாய். இது போன்ற நிலையெல்லாம் மாற வேண்டும் என்றால் ஓட்டு என்பது இருக்கலாம். ஆனால் அந்த கவர்மெண்ட் என்பதுக்குள்ளவே இருக்க வேண்டும். அது அடியோடு ஒரு பழக்கத்தை அடியோடு ரத்து செய்ய தடை செய்ய இயலாது. படிப்படியாகத்தான் குறைக்க முடியும் என்கிறார் இறைவன். ஆகையினால் கவர்மெண்ட் என்பது தனியாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தனி ஊதியத்தை தந்து இவர்கள் செய்யும் குற்றங்களை அவர்கள் ஆராயாமல் இருக்க இவர்களும் லஞ்சம் வாங்க விட்டுவிட்டு இவர்கள் குளிர் காய்ந்து வருகிறார்கள். ஆகையினால் அவர்களுக்குள்ளே ஒரு போட்டி எழுந்தால்தான் மக்களுக்கு நல்வாழ்வு பிறக்கும் என்பது இறைவனுடைய வாக்கு. அதனால் இந்த ஓட்டு உரிமை வர வேண்டுமென்றால் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ள மனிதனுக்கு சீட்டு தரக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, அவனும் மனிதன் போல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் சிறைச்சாலையில். சிறைச்சாலை என்பது என்ன? திருந்தி வாழ்வதற்கு தான் சிறைச்சாலை. இவன் திருந்தி வாழாமல் இருப்பது சீட்டு கொடுப்பது எதற்காக? அது ஏன்? அவனும் மனிதன் தானே. அவன் யார் உழைப்பில் வாழ்கிறான்? குடிமக்கள் உழைப்பில் வாழ்கிறான். இந்த குடிமக்களை ஆசிரியரும் தனியார் பள்ளி ஆசிரியர்களும் அதுபோன்று பணத்தை செலவைத்து படிக்கிறார்கள். ஆனால் அவருக்கு கொடுப்பது 1/3 சம்பளம். அது அவர்களே வாங்கி கொள்கிறார்கள். அரசு ஈடுபடுவதில்லை. இதுக்கு என்ன பொருள்? அதே ஒரு மகளிர் போலீஸ் காவல் நிலையத்தில் இவர்கள் வரும்போது அங்காங்கு நிற்க வைப்பது, இது போன்ற செயலுக்கெல்லாம் மகளிர் குழந்தை பெற்றும் அவர் அந்த பாசத்துடன் வளர்க்காமல் அதை வளர்ப்பதற்கு ஒரு ஆயாவை அமர்த்தி சம்பளம் கொடுக்கிறது அரசு. பாசம் எங்குந்து பிறக்கும் குழந்தைகளுக்கு. அதே போன்று தான் பள்ளியிலும் ஆசிரமம் என்று வைத்துக்கொண்டு அங்கு படிப்பது, ஸ்பெஷல் கிளாஸ் என்று வந்து படிக்க வைப்பது, இது போன்ற நிலைமையெல்லாம் மாறினால்தான் பாசம் என்பதுக்கு தெரியும், பெற்றோர்கள் நிலை புரியும், மற்ற பெற்றோர்களிடம் எப்படி வாழ வேண்டும் என்பது பிள்ளைகளுக்கு புரியும். இது போன்ற நிலை மாற வேண்டுமென்றால் அரசுடைய பவர் வேகமாக குறைய வேண்டும். அதற்கு ஒரே வழி தேர்தல். அந்த தேர்தல் அவருக்குள்ளே செயல்பட வேண்டும் என்றால் கண்டு தவிர மக்கள் போடக்கூடாது. அப்போதுதான் நல்வழி பிறக்கும். ஓம் சிவம், அன்பே சிவம், அனைத்தும் சிவம்.